புத்தி கூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள். அஞ்சா நெஞ்சு படைத்த விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தை அடைந்தான். இருள் சூழ்ந்த அந்த நள்ளிரவிலே மயானத்தில் சிதை எரிவது கருநிறம் கொண்ட ராட்சசனின் சிவந்த கண்களிலிருந்து எழுந்த ஜுவாலை போல தோற்றமளித்தது. இரவின் கோரத்தை மன்னன் பொருட்படுத்தவில்லை. வேதாளத்தை மறுபடியும் கட்டிப்பிடித்து தோள் மீது சுமந்து கொண்டு கிளம்பினான். பழையபடியே வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, ராஜனே, இது உனக்கு சலிப்பை கொடுக்கவில்லையா? எனக்கு அலுத்து விட்டது. ஆகவே கஷ்டமான கேள்வி ஒன்றை கடைசியாக கேட்கிறேன். இந்த கதையை கவனமாக கேள் என்று சொல்ல ஆரம்பித்தது. ஒரு சிறு ராஜ்யத்தில் ராஜன் என்ற மன்னன் இருந்தான். அவன் தர்ம நெறி தவறாது வாழ்வதில் தலை சிறந்தவன். அவனை சுற்றி பொய்யான உறவினர்கள் அதிகமாக இருந்தனர். எப்படியாவது அவனிடமிருந்து நாட்டை கைப்பற்றி விட வேண்டும் என்பதனால் அவனையே சுற்றி சுற்றி வந்தனர். அவனுக்கு சந்திரா என்ற மனைவியும் மித்ரா என்ற மகளும் இருந்தனர். மித்ரா இளமை பருவத்தை கடந்து வந்தாள். ராஜனுடைய உறவினர்கள் ஒன்று சேர்ந்து அவனை விரட்டிவிட்டு நாட்டை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டனர். அதனால் அரசன் தன் மகளுக்காக இரவோடு இரவாக ஏராளமான நகைகள், விலையுயர்ந்த பொருட்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மனைவி மகள் இருவருடனும் வெளியே வந்தான். விந்திய மலையை கடந்து தன் மாமனாரின் தேசத்திற்கு செல்ல திட்டமிட்டான். இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது வந்தது. ஒரு அடர்ந்த காட்டினுள் மூவரும் நுழைந்தனர். அது பயங்கரமான காடாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் மண்டை ஓடுகள் காணப்பட்டன. அது திருடர்கள் நிறைந்த கானகமாக இருந்தது. மன்னன் அச்சப்பட்டான். உடனே மனைவியையும் மகளையும் ஒரு மறைவான இடத்தில் ஒளிந்து கொள்ளச் சொன்னான். பிறகு உள்ளே நடந்து சென்றான். அரசன் ஆடை ஆபரணங்களை தரித்து வருவதை கண்டவுடன் அங்கே பதுங்கி இருந்த கொள்ளையர்கள் ஓடி வந்தனர். தனது வாளை உருவி அவர்களுடன் சண்டை போட்டான். தனித்து நின்ற அரசனை கூட்டமாக சேர்ந்து தாக்கிய கொள்ளையர்கள் வெற்றி கொண்டனர். ராஜனின் கேடயத்தை சுக்கலாக உடைத்து அவனையும் கொன்றுவிட்டனர். அவனிடமிருந்த ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு காட்டிற்குள் சென்று மறைந்தனர். காட்டுப்புதரில் மறைந்திருந்து நடந்தது முழுவதையும் கவனித்து வந்த ராணி சந்திராவும் மகள் மித்ராவும் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து போயினர். பிறகு அங்கிருந்து ராணி தன் மகளை அழைத்து கொண்டு காட்டிற்குள் ஓடினாள். அப்பொழுது உச்சி பொழுதாகி விட்டது. நடு காட்டில் தாமரை தடாகத்தில் தண்ணீர் குடித்து இளைப்பாரி அங்கேயே அமர்ந்து விட்டனர். இதற்கிடையில் பக்கத்து நாட்டைச் சேர்ந்த அரசன் சிம்மராஜன் என்பவன் காட்டிலே வேட்டையாட தன் மகனுடன் குதிரையில் வந்திருந்தான். அங்கே மண்ணில் இரு பெண்களின் காலடி சுவடுகள் பதிந்திருப்பதை கண்ட மன்னன், இந்த காலடி சுவட்டில் மங்களகுறிகள் தென்படுகிறதே, இந்த காலடி சுவட்டை பின்பற்றி போய் பார்ப்போம். உனக்கு எந்த பெண் பிடித்திருந்தாலும் அவளை நீ திருமணம் செய்து கொள் என்றான் மன்னன். தந்தை இப்படி கூறியதும், அப்படியென்றால் இதில் சிறிய காலடி சுவடுகளை கொண்ட பெண்ணை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். அவள்தான் இளமையாக இருப்பாள் என்று நினைக்கிறேன். பெரிய காலடி சுவடை உடைய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவள் வயதானவளாக இருக்க வேண்டும் என்று கூறினான். மகன் பேசியதை கேட்டு சிம்மராஜன், என்ன இப்படி பேசுகிறாய்? உன் தாயார் இப்போதுதான் வானுலகத்தை அடைந்தாள். அவளை போன்ற நல்ல மனைவி எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டாள் என்றான் மன்னன். தந்தையே, இப்படி பேசாதீர்கள். வீட்டிலே நுழையும் போது கணவனை அன்புடன் வரவேற்க ஆசை மனைவி இல்லை என்றால் அது சிறை கூடத்திற்கு சமமாகும். நான் தேர்ந்தெடுத்த பெண்ணை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் உங்கள் காலடியிலேயே உயிரை மாய்த்து கொள்வேன் என்று மகன் கூறினான். இதை கேட்ட தந்தையும் மகனின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டான். இருவரும் காலடி சுவடுகளை பின்பற்றி சென்றனர். குளத்தின் அருகில் முத்து மாலை அணிந்த ராணி சந்திரா உட்கார்ந்திருப்பதை கண்டார்கள். நண்பகலில் நள்ளிரவின் தோற்றம் போல இருந்தது அவள் உருவம். பக்கத்திலே ராஜகுமாரியான மித்ரா பூர்ண சந்திரனின் ஒளி போல நின்று கொண்டு இருந்தாள். தந்தையும் மகனும் அவர்களை நெருங்கினார்கள். பயப்பட வேண்டாம் பெண்மணிகளே, உங்களை பார்ப்பதற்காகவே நாங்கள் இங்கு வந்தோம். நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்று சிம்மராஜன் கேட்டான். சந்திரா நீண்ட பெருமூச்சு விட்டு வருத்தமும் வெட்கமும் பிடுங்கி தின்ன மெதுவாக தன் கதையை கூறினாள்.
உடனே இருவரையும் தங்கள் குதிரைகளின் மீது ஏற்றிக்கொண்டு அரசனும் மகனும் தங்கள் தலைநகருக்கு திரும்பினார்கள். திக்கற்ற நிலையிலிருந்த ராணி சந்திரா என்ன செய்வாள்? மறுபிறப்பை அடைந்தது போல அவள் அரசன் விருப்பத்திற்கு சம்மதித்தாள். சிறிய பாதத்தை கொண்ட சந்திராவை இளவரசன் திருமணம் செய்து கொண்டான். பெரிய பாதத்தை கொண்ட மித்ராவை அரசன் சிம்மராஜன் திருமணம் செய்து கொண்டான். முதலில் காட்டில் காலடி சுவடுகளை கண்டபோது அவர்கள் இவ்வாறுதானே முடிவெடுத்தார்கள். சொன்ன சொல்லை மீற முடியுமா? இவ்வாறு பாத அளவால் ஏற்பட்ட தவறால் தாய் இளவரசனுக்கு மனைவியானாள். ராஜகுமாரி மித்ராவோ அரசனுடைய மனைவியானாள். தன் சொந்த மகளுக்கே மருமகளாக வந்தாள். அதுபோல மகளும் தன் சொந்த தாய்க்கு மாமியாரானாள். இருட்டிலே நடந்து செல்லும் வேளையில் இந்த கதையை கூறி முடித்தது வேதாளம். விக்ரமாதித்தனை பார்த்து, ராஜனே, தந்தையும் மகனும் முறை தவறி திருமணம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் எந்த உறவு முறையில் உறவாடுவார்கள்? இதைச் சொல் என்று கேள்வி கேட்டது. வேதாளம் கேட்ட கேள்வியை விக்ரமாதித்தன் தன் மனதிற்குள்ளாகவே திரும்ப திரும்ப சொல்லி யோசித்து பார்த்தான். 23 கதைகளுக்கு பதில் சொன்ன விக்ரமாதித்தன் 24வது கதைக்கு விடை தெரியாமல் விழித்தான். ஆகவே வாய் பேசாமல் நடந்து வந்தான். இதை பார்த்த வேதாளம் தனக்குத்தானே சிரித்து கொண்டது. வீரத்தின் பொக்கிஷமான இம்மன்னனை இனிமேலும் ஏமாற்றுவதும் அலைய வைப்பதும் தவறு. ராஜனே, இந்த பயங்கரமான இருள் சூழ்ந்த மயானத்தில் உம்மை முன்னும் பின்னும் இழுத்தடித்து பலவாறாக தொந்தரவு செய்தும் நீ மன உறுதியுடன் நடந்து கொண்டாய். உன்னுடைய அஞ்சாத நெஞ்சத்தைக் கண்டு நான் பெரிதும் மகிழ்ச்சி கொள்கிறேன். உன்னிடம் இப்புதிர்கதைகளை ஏன் கூறினேன் என்பதை சொல்கிறேன் கேள் என்று வேதாளம் தன் சுயசரிதையை சொல்ல ஆரம்பித்தது. தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதைகளை கேளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி நண்பர்களே.